வாக்காளரின் அடையாளத்தை உறுதி செய்ய ஆதார் எண்ணை ஆவணமாக பரிசீலிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதன் மூலம் ஆதாரை ஆவணமாக பரிசீலிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வாக்காளருடைய அடையாளத்தை உறுதி செய்வதற்கு ஆவணமாக ஆதாரை பரிசீலிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். கூடுதல் தகவல்களை அறிவோம். செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், இப்ப மீண்டும் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுல ஆதாரை ஆவணமாக பரிசீலிக்கணும் வாக்காளருடைய அந்த அடையாளத்திற்கு அப்படிங்கிற ஒரு உத்தரவை மீண்டும் பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வாக்காளர் இந்திய குடிமகனா என்பதை சரிபார்க்கும் உரிமை தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு என்று பீகாரில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் தீவிர திருத்த நடவடிக்கைக்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணை என்பது தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த விசாரணை என்பது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த், ஜெய்மல்யா பக்ஷி ஆகியோருடைய அமர்வு முன் நடைபெற்று வருகிறது. இன்றைய விசாரணையின் போது மனுதாரர் தரப்பு மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜராகி உச்சநீதிமன்றம் 3 முறை உத்தரவிட்டும் இந்த விவகாரத்தில் இதுவரை ஆதார் எண்ணை தேர்தல் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்றும், ஆதார் எண்ணை ஏற்றுக்கொண்ட தேர்தல் அந்த குறிப்பாக வாக்குச்சாவடி அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளதாகவும் ஒரு வாதத்தை முன்வைத்தார். அப்போதுதான் தேர்தல் ஆணையம் ஆதார் எண்ணை இந்திய குடியுரிமைக்கான ஆவணமாக கொள்ள முடியாது என்றும், ஆதார் எண்ணை குறிப்பாக நாங்கள் ஒரு நபரை அடையாளப்படுத்துவதற்கான ஒரு ஆவணமாக கொள்ள முடியும் என்ற ஒரு உறுதியை தற்போது உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் அளித்துள்ளது. குறிப்பாக இந்த வாக்காளர் தீவிர திருத்தத்தின் போது 11 ஆவணங்களுடன் ஆதார் எண்ணையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என மனுதாரர் தரப்பு மீண்டும் இன்று வலியுறுத்தியது. இதையே உத்தரவாக தற்போது உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இந்நிலையில்தான் இந்த ஆதார் எண்ணை ஒரு குடியுரிமைக்கான ஆவணமாக கொள்ள முடியாது, அது ஒரு பிறப்பு சான்றிதழ் போல ஒரு அடையாள ஆவணமாகவே கொள்ள முடியும் என்ற ஒரு வாதத்தை ஆணைத்தரமாக தேர்தல் ஆணையம் முன்வைத்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.